ஏன்டா மச்சான் போன வருஷம் அழுவுற இந்த வருஷம் அழுவுற ஏன்டா இப்படி பண்ற? போன வருஷம் நெருப்பு வச்சதுக்கு கால்னா ஆச்சுன்னு பார்த்தல. அப்பா அம்மா என் காலு அப்பா. அதனால தாண்டா பயமா இருக்குது. போன வருஷம் உங்க வீட்டுல காசு ஏத்த அதனால தான் அது மாதிரி ஆயிடுச்சா? இந்த வாட்டி தான் எதுவுமே எடுக்கலையா? One hour later. ஏன்பா கோயில் நகை உள்ள இருக்குது, பத்திரமா பார்த்துக்கணும். ஐயா நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. டேய் ஐயா சொன்னதை கேட்டல, கோயில் நகை யாரையும் உள்ள விடக்கூடாது. கோயில் நகையா? இன்னைக்கு ஒரு கை பார்த்துடுறேன். கர்ணமா நீ எத்தனை வாட்டி நெருப்பு மெச்சிக்கிற? நானா 40 வாட்டி மெச்சிக்கிறேன். 40 வருஷம் மெச்சிக்கிறியா? திருவிழாவே 34 வருஷம் தான் நடக்குது. எப்படி 40 வாட்டி மெச்சிருப்ப? டேய் அண்ணன் குழந்தையிலேருந்து நெருப்பு மெச்சிக்கிறேன்டா. ஒவ்வொரு வருஷமும் 2-3 வாட்டி பறிச்சிருவேன். கண்ணண்ணா அப்போ உனக்கு கால் சுடாதா? கால் சுடுமா? டேய் அண்ணனுக்கு நெருப்புல நடக்கிறதுலாம் தண்ணியில் நடக்கிற மாதிரி சும்மா தொலிப்பி விட்டுனே நடப்பேன். கர்ணமா ஆயா கூப்பிட்டு வா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் வாட்டி நெருப்பு மெரிக்கும் போதே காலில் கொப்பளம் வந்தது. 2ஆவது வாட்டி நெருப்பு மெரி போறேன் எங்கன்னா பயந்து ஓடிட்டேன்னா அதுதான் ஆயா கூப்பிட்டு வா. உண்மையை உளத்தாலே அடி பாவி இப்படி அசிங்கப்படுத்திட்டி. மோ போன வாட்டி தான் நெருமதி வச்ச, இந்த வாட்டி எதுக்கு மேலே நெருமதி கேட்குற? டே நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்டா, அது மாதிரி சொல்லாதடா. சாமி சொல்லிச்சா நெருமதி சொல்லி? சாமின்னு ஒன்று கிடையாது கிடையாதுமா. சாமி இல்லையா? சாமி இருக்குல்ல தான் நம்ம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது. சாமியா? மோ பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கும் தெரியும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ ஏத்துக்கு சேட்டு கிடைக்க வாடா. துபார் பூசாரி திருவிழா முடிகிற வரையும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஐயா கோயில் நகை உள்ள எதுவுமே காணுமா ஐயா? என்னடா சொல்ற? ஐயோ கடவுளே. ஐயா நம்ம கூட இருந்திருந்தா எவனோ எடுத்திருக்கான். கூட வந்தவனா? கோவில் நகை கிடைக்கிற வரையும் இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. சரிங்க ஐயா. ஐயா இந்த ஒரு கோயிலால் தான் 7 ஊரும் ஒத்துமையா இருக்கு. இப்போ இந்த விஷயம் வெளில தெரிஞ்ச 7 ஊருக்கும் சண்டை வந்துருமே. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது பூசாரி, அதை நான் கண்டுபிடிக்கிறேன். கடவுளே எப்படியாவது அந்த திருடு போன நகை கிடைச்சிடணும். மா வலையில போட சரி, எதுமா கம்பளு கொலுசு புடவெல்லாம் கட்டுற? டே உனக்கு காளியம்மன் வேஷம் போடணும்னு வேண்டிட்டு இருக்கேன்டா. காளியம்மன் வேஷமா? ஏன்டா இந்த மாதிரி சாமி வேஷம்லாம் போட்டா நான் சாமி வந்தாடா ஆட போறேன். ஏன்டா அப்படி பண்றீங்க? வாங்க போலாம். கடவுள் இல்லைன்றதை நான் நிரூபிக்கிறேன். The next day. அம்மா அம்மா அப்பா ஐயோ தலை வலிக்குது. அம்மா என்னம்மா நம்ம வீட்டில் இருக்கிறோம், கோயில் எங்க? நான் நெருப்பு வச்சா இல்லையா? டே நீ நெருப்பு மெச்சிட்டடா. அது மட்டும் இல்ல, கோயில் நகை திருடு போயிடுச்சு. உன் மேல சாமி வந்து நீ தாண்டா கண்டுபிடிச்சு குத்த. என்னம்மா சொல்ற? என் மேல சாமி வந்துதா? அப்ப நான் நெருப்பு மெரிச்சுனா என் கால் ஒண்ணுமே ஆகலையா? அப்ப நிஜமாலுமே சாமி இருக்கா? என்னது சாமி வந்து நான் ஆடினா, நான் நெருப்பு மெரிச்சுனா?
தலை கோயில் நகை திருடுறமே சாமி தண்டிக்காதா? டேய், உலகத்துல சாமின்னு ஒண்ணு இல்லடா, பணம் தான் சாமி. நம்ம எடுக்கிறது யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த நகை காணாத போச்சுன்னா இந்த ஊருக்கார எத்தானா பக்கத்து ஊருக்கார எத்தானான்னு அவனுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்கடா. நம்ம ஜாலியா இருக்கலாம், வாடா. ஆடா பாவீங்களா, இந்த ஊரெல்லாம் ஒண்ணா இருக்கிறதுக்கு காரணமே இந்த கோயில் தான்டா. இதை கெடுக்க பாக்குறீங்களா? வேற வழியே இல்லை, நம்மளே குறி சொல்லிட வேண்டியதுதான். ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்கு.